அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மாத பிறப்பு அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா மாத தொடக்கம் அப்படிங்கிறது குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதம் முழுவதுமே நம்ம திட்டமிட்டு எப்படி குடும்பத்தை பட்ஜெட் போட்டு நடத்தணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளின் மூலம் உங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, உடல் ஆரோக்கியம், உங்களோட பயணங்கள் என்ன மாதிரியான ஆதாயத்தை கொடுக்கும், இல்லை ஆதாயத்தை பெற்று கொடுக்குமா, அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும், இது பற்றின பல கேள்விகள் உங்களோட மனதில் இருக்கும். இந்த மாதம் எப்படி நாம் இந்த மாதத்தை கடந்து வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளுமே இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதன் மூலம் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட பல எளிதான வகைகளை உங்களால் யோசிக்க முடியும். இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்க போகிற சாதகமான வாய்ப்புகள் என்ன, பாதகமான வாய்ப்புகள் என்ன, அந்த பாதகமான வாய்ப்பிலிருந்து நீங்கள் விடுபட என்ன செய்யணும், சாதகமான வாய்ப்பை பெற நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்க்கணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு 6 முக்கிய கிரகங்களோட அரிய சேர்க்கை நடக்க இருக்குது. இந்த சேர்க்கை 100 வருஷத்துக்கு பிறகு உருவாகுது. இந்த மகத்தான கிரக சேர்க்கையின் மூலம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் உண்டாகும்? ஜோதிடத்தின்படி கிரக பயிற்சி அவற்றின் பார்வை பலன் முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் 6 கிரகங்களோட சேர்க்கை 12 ராசிக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் மீன ராசியில் ராகுவும் சுக்கிரனும் சஞ்சரிக்கும் நிலையில் புதனும் சூரியனும் சனி பகவானும் மற்றும் சந்திரனின் பயிற்சிகளும் நடக்க இருக்கு. இந்த மாற்றம் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 6 கிரகங்களோட சேர்க்கையும் நடக்குது. இது துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் தாக்கத்தையும் உண்டாக்குது. என்ன மாதிரியான தாக்கம், என்ன விஷயம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும். அந்த வகையில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிரனின் பரிபூரண அருளும் பெற்றவங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான். இதனால நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை, சுவாதி, விசாகம் 3 நட்சத்திரக்காரங்களும் தாங்க செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளம் நிறைந்த நாட்களை உணர முடியும். செல்வ நிலை மேலோங்கி வளரவும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரவும் மகாலட்சுமி அன்னை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாக்கி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்கவும் செல்வ நிலை மேலோங்கி வளரவும் மகாலட்சுமி அன்னையிடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இந்த கிரக மாற்றங்கள் மூலம் இந்த மாதம் ஓரளவுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே மிகவும் செழிப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த மாதம் மட்டும் கடினமாக உழைப்பை மேற்கொண்டீங்கன்னா உங்களோட அலுவலக பணிகளையுமே நீங்கள் வெற்றி பெறும் யோகத்தை பெற முடியும். இருந்தாலுமே நீங்கள் அதற்கான அங்கீகாரம் பெறுவதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் சில தடைகளை தாண்டி வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் வேலை மாற்றம் கூட ஏற்படலாம். அதனால் உங்களோட பணிகளில் நீங்கள் கவனமாக செயல்புரியணும். உங்களோட நல்ல யோசனை அப்படிங்கிறது நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களுமே உங்களோட பணியிடத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலக சந்திப்பு கூட்டங்களின் மேல் உள்ள உங்களோட அலுவலக கூட்டம் நடக்குது இல்லையா, அங்குமே நீங்கள் கவனமாக வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். அதிகாரிகள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏதாவது தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலை இந்த மாதம் அதிக பணத்தை முதலீடு செய்யாமல் குறைந்த மூலதனத்தில் தொடங்குறது நல்லது. ஏற்கனவே தொழில் துவங்கி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பொருளாதார பின்னடைவு ஏற்படாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவுமே கவனமாக நீங்கள் செயல்புரியணும். நீங்கள் இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்த வியாபாரத்தை உருவாக்க கொஞ்சம் கடினமாக உழைச்சிங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலுமே செயல்படுத்தணும். காதல் மற்றும் குடும்ப உறவுகள் இந்த மாதத்தில் நீங்கள் குடும்ப உறவினர்கள் கிட்ட சில வலுவான தொடர்புகளை கொள்ள முடியும். அவங்க கூட நேரத்தை செலவிடுறதையும் குழந்தைகள் கிட்ட உட்காந்து கதை பேசுகிறதும் அவங்க கூட சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதும் நிறைய நினைவில் வச்சுக்கக்கூடிய நல்ல சுப பலன்களை குடும்ப விஷயத்தில் உங்களால் உணர முடியும்.
உங்களோட அமைதிக்கும் மனதிற்கு ஒரு இதமான சூழ்நிலையும் இருக்கும். இது வரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட அது எல்லாமே விலகிடும். குழந்தைகள் கிட்ட உங்களோட உறவு அதிசயமாகவும் அசாதாரணமாகவும் அமைய போகுது. நீங்கள் சொல்கிற பேச்சு உங்களோட குழந்தைகள் கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்து கொண்டு நம்பிக்கை நிறைந்த பிணைப்பை உருவாக்க முடியும் இந்த மாதம். நீங்கள் இந்த மாதம் அன்பு மற்றும் கற்றலுக்கு அற்புதமான நேரத்தை செலவிட பல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களோட பந்தம் உங்கள் தன்னம்பிக்கை கொண்டவங்களுக்கு ஒரு வடிவாக கிடைக்க போகுது. உங்களோட காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நீங்கள் நல்ல பெயர் பெற போகிறீங்க. உங்களோட வாழ்க்கை துணையான அவங்களோட மகிழ்ச்சியான நினைவுகளை உருவாக்க போகிறீங்க. இது பெரும்பாலுமே வாழ்நாள் முழுவதுமே நீடிக்கக்கூடிய விஷயம்தான். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லதாக இருக்கும். இந்த பரஸ்பர மரியாதை சவால்களை ஒன்றை எதிர்கொள்ளும் வாய்ப்பையும் கொடுக்கும். உங்களோட குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டால் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரக்கூடுங்கிறதுனால உங்களோட குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டை நுழைய விடாதீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்களாக பேசி தீர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நிதி ரீதியாக ஆதரவு தருவாங்க. உபரி வருமானத்தை நீங்கள் இந்த காலகட்டங்களில் சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும். நல்லா லாபம் தரக்கூடிய முதலீடுகளில் பணத்தை முதலீடு செய்கிறது நல்லது. ரொம்ப பெரிய அளவில் முதலீடை யோசிக்காதீங்க. சின்ன அளவிலான முதலீடே நல்லதாக இருக்கும். அதற்கான நேரம் இப்போது சிறப்பான வாய்ப்பை கொடுக்கும். இது போன்ற வாய்ப்புகள் மறுபடியும் கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. பங்குதாரர்கள் தங்களோட வர்த்தகத்தில் விழிப்புணர்வோடு செயல்படுறதும் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறதும் நல்லது. ஏன்னா உங்களோட பங்குகளில் அதிக அளவு முதலீடு செய்வது நீங்கள் தவிர்க்கணும். கூட்டாளிகளுடனான கருத்து வேறுபாடுகள் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனை பண்ணாமல் அப்போதைக்கு பேசி சுமூகமாக தீர்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சி காண போகிறீங்க. இருந்தாலுமே சின்ன சின்ன தடைகள் வரும். அது எல்லாமே தைரியமாக சந்திக்க போகிறீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும். புதியதாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் வேலையும் கிடைக்கும். விற்பனை மற்றும் தொழில்நுட்ப பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்களோட நிறுவனத்திலிருந்து உரிய வெகுமதிகளை பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஊடகம் மற்றும் திரைப்பட துறையில் உள்ளவங்களுக்கு தங்களோட கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்ய பொறுமையாக இருக்கணும். ஏன்னா வெற்றியை பெற நேரம் எடுக்கும். உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் தங்களின் செயல்திறனுக்கு ஏற்ற நியாயமான வெகுமதியை பெற முடியும். இந்த மாதம் பதிவு உயர்வு மற்றும் அங்கீகாரத்தின் சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும். இந்த துலாம் ராசியின் கீழ் சட்ட பயிற்சி படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதே போல் தொழில் விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, புதிதாக தொழில் செய்ய விரும்பும் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொடக்க முதலீட்டை குறைவாக வச்சு எச்சரிக்கையோடு செயல்படுங்க. நிதி அபாயங்களை நிர்வகிக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே தொழில்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் வளர்ச்சிக்கான பொறுமையாக காத்திருக்கணும். வெளிப்படையான தன்மை பணப்புழக்கத்தால் இயலும். எந்த தடைகளையுமே கையாள அவங்களுக்கு ஒரு உதவியோட வாய்ப்பும் கிடைக்கும். இந்த மாதம் கூட்டு தொழில் லாபம் அளிக்காது. அனைவரிடம் நெருக்கமாக பணியாற்றுவதால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் மற்றும் தவறுதலான புரிதல்கள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை செயல்படுத்தணும். முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கூட்டமாக செயல்படுறதை தவிர்த்து சுதந்திரமாக உங்களோட முயற்சிகளில் கவனம் செலுத்துறதன் மூலம் மிகவும் நிலையான மென்மையான பணி சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சர்க்கரை அளவு மற்றும் நீரிழிவு நோயால் சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இந்த சிக்கல்கள் அன்றாட வாழ்க்கை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை சீர்குலைக்கும். உண்ணும் உணவில் கவனமாக இருக்கணும். முறையான உணவு இரத்த சர்க்கரை அளவை வரம்புக்குள்ளே வச்சுக்க உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறுகள் வராமல் தடுக்கும். முழு உணவு விகிதாசாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிப்பை உட்கொள்வதை குறைக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த நேர்மறையான மாற்றத்தை கொண்டிருக்கிறது நல்ல ஆலோசனையாக உங்களுக்கு சொல்லப்படுது. இதை கடைபிடிக்கிறதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் உடல் ஆரோக்கியத்திற்கு உணவின் பங்களிப்பை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதே போல் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.